அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் நேவி, அதாவது இந்திய கடற்படையிலிருந்து அக்னிவீர் எம்ஆருக்கான 02/2026 அண்ட் 02/2025, 01/2026க்கான ஒரு ரெக்யூர்மெண்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்யூர்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்கலாம். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் www.joinindiannavy.gov.in அப்படின்றதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். இதுக்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா, அன்மேடு மேல் அண்ட் அன்மேடு ஃபீமேல் தான் இதுக்கு எலிஜிபிள். அதாவது திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பார்த்தீங்க அப்படின்னா 50% மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதற்கு நீங்கள் எலிஜிபிள், தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அக்னிவீர் 02/2025 பேட்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 செப்டம்பர் 2004 29 பிப்ரவரி 2008 நீங்கள் பிறந்திருக்கணும். அக்னிவீர் 01/2026 பேட்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 பிப்ரவரி 2005 31 ஜூலை 2008 நீங்கள் பிறந்திருக்கணும். அடுத்து அக்னிவீர் 02/2026 பேட்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 ஜூலை 2005 31 டிசம்பர் 2008 நீங்கள் பிறந்திருக்கணும். அப்படி இந்த பிட்வீன் கேப்பில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதற்கு எலிஜிபிள். மற்றபடி இதில் எந்த விதமான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்க மாட்டாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் சர்வீஸ், லீவ், பே, அலௌன்ஸ் அண்ட் அலைடு பெனிஃபிட்ஸ், சேவா நிதி பேக்கேஜ் எல்லாத்த பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ ரீட் பண்ணி பாருங்கள். சேலரி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அக்னிவீர் அப்படின்னாலே 4 இயர்ஸ் சர்வீஸ் தான். ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 30,000 பே பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 21,000 கிடைக்கும். செகண்ட் இயரில் 33,000 பே பண்ணுவாங்க. அதில் உங்கள் கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 23,100 கிடைக்கும். தேர்ட் இயரில் 36,500 பே பண்ணுவாங்க. உங்கள் கைக்கு 25,550 கிடைக்கும். ஃபோர்த் இயரில் 40,000 பே பண்ணுவாங்க. அதில் உங்களுடைய கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 28,000 கிடைக்கும். நீங்கள் 4 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்கள் கையில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 லட்சம் கொடுப்பாங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1 2025 எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா மே 25 கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேஜ் 2 இந்த மாதிரிலாம் இருக்கும். இதற்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா 02/2025, 01/2026, 02/2026 இந்த 3க்கான பேட்சுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 29 மார்ச்லேருந்து ஏப்ரல் 10 வரைக்கும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 14 ஏப்ரல்லேருந்து 16 ஏப்ரல் 2025 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஸ்டேஜ் 1 பார்த்தீங்க அப்படின்னா மே 25 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்டேஜ் 1க்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதே டேட்டில் மே 25 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேஜுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேஜ் 2க்கான கால் லெட்டர் எப்போ வரும் அப்படின்னா ஜூன் மந்த் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 2 எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜூலை மந்த்து. இந்த 02/2025க்கானது. இந்த 02/2025க்கான ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மந்த் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 2 அக்னிவீர் 01/2026 பேட்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கால் லெட்ரு எப்போ வரும் அப்படின்னா அக்டோபர் மந்த்லேயும். இந்த ஸ்டேஜ் 2 01/2026 எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நவம்பர் அண்ட் டிசம்பர் மந்த்லேயும் சொல்லியிருக்காங்க. இதற்கான ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 2026 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 02/2026 பேட்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான கால் லெட்ரு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2க்கு மார்ச் 2026லையும், இதற்கான ஸ்டேஜ் 2 எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா மே 2026 கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதற்கான ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 2026 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 1 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் இருக்கும். 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லா கொஸ்டின்ஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 1 மதிப்பெண் அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. இந்த லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லாம் இருக்கும். இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ், மேத்தமெட்டிக் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் 10th சிலபஸை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. இதுக்கான எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 30 மினிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தவறாக விடையளிக்கக்கூடிய ஒவ்வொரு வினாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 0.25 மார்க்ஸ் நெகட்டிவ் பண்ணுவாங்க. இதற்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 550 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் 18% ஜிஎஸ்டியோடு நீங்கள் பே பண்ணணும். இதை விஷா, மாஸ்டர், ரூபே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு,
யூபிஐ, நெட் பேங்கிங் இந்த மாதிரியான ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கிற முடியும். இந்த ஸ்டேஜ் 1 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கிற முடியும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் மேல் பார்த்தீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்கை 6 minutes 30 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் 20 ஸ்குவாடு, புஷ்அப்ஸ் வந்து 15 புஷ்அப்ஸ் அடிக்கணும். உங்களுக்கான சிட்டப்ஸை பொறுத்த வரைக்கும் 15 அடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்கை 8 minutesல கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் 15 ஸ்குவாடும், புஷ்அப்ஸை பொறுத்த வரைக்கும் 10 புஷ்அப்பும், சிட்டப்ஸை பொறுத்த வரைக்கும் 10 அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 2 ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு வினாவுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 1 மதிப்பெண் அப்படின்ற அடிப்படையில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் எழுத முடியும். இதுவுமே மல்டிபிள் சாய்ஸ் தான். சிலபஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 30 minutes வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 1ல் உங்களுக்கான என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டும், ஸ்டேஜ் 2ல் உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷனும் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக உங்களுக்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதுதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதில் செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கான ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கும் அப்படின்னா INS சில்கா ஒடிசாவில் தான் இதுக்கான ட்ரைனிங் இருக்கும். 02/2025 பேட்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 2025லையும், 01/2026 பேட்சுக்கு பிப்ரவரி 2026லையும், 02/2026 பேட்சுக்கு ஜூலை 2026லையும் INS சில்காவில் ஒடிசாவில் உங்களுக்கான ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதை பற்றின தகவலை நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டான kcdbs.joinindiannavy.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 02/2025, 01/2026, 02/2026 இந்த எல்லா பேஜுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 29 மார்ச் 2025லேருந்து 10 ஏப்ரல் 2025 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு விண்ணப்பித்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் SSR பற்றின முழு தகவலையும் நான் கொடுக்குறேன். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் டிஃபென்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான தகவலையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன்.